ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸ்ஃபுல்லான ஒரு தேர்ஸ்டே எடுத்த வீடியோ தான் விலாகாக போட்டிருக்கிறேன். தேர்ஸ்டே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஓஸ் வச்சு ஃபுல்லாக தண்ணி நனைச்சி விட்டுருந்தேன். செடிக்கும் அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 10 மணி இருக்கும் இது நான் தெளிக்கிறப்போ. அப்போது வெயில் வரப்போ அது காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பனியிலலாம் சுத்தமாக தண்ணி தெளிக்கவே முடியாது. இது தெளித்தோன்னா 3 நாள்லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இந்த ஏரியா. வெயில் நேரம் தான் ரொம்ப வாடி போனது மாதிரிக்கே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஊர்லலாம் ஒரு ஃப்ரைடே வந்துட்டா தேர்ஸ்டே வந்துட்டா நல்லா ஒரு க்ளீன் பண்ணி வாசலில் கோலம்லாம் போட்டு அழகுபடுத்தி பார்க்குற பழக்கம் உண்டு. இங்கே வந்து அந்த பனியில் எந்திரிச்சு காலையில் கோலமும் போட முடியாது. நம்ம இந்த கிளைமேட்டோட சேலஞ்ச் பண்ணி காலையில் எந்திரிச்சு பண்ணுறதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. நம்ம அதுக்கு மீறி ரிஸ்க் எடுத்தோம்னா அப்புறம் நம்மளை பார்க்குறதுக்கு 4-5 பேர் வேணும், ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஸோ நான் டைம் கிடைக்கிறப்போ என்னால் என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். தேர்ஸ்டே வந்து சாய்பாபாவுக்கு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால நல்லா வீடை க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு இது மல்டி பர்பஸ்னே சொல்லலாம். இன்றைக்கி நான் வேலை பார்த்தேன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமைக்கும் பூஜை காலையிலே எனக்கு பண்ணுறது மாதிரி வீடு ரொம்ப ரெடியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அது என்னவோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டு ஒரு கற்பூர வாடை, பச்சை கற்பூர வாடை, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் பொருத்தி வச்சுட்டு வாசலுக்கு மஞ்சள்லாம் தெளிச்சிட்டு எனக்கு ஒரு சாமி கும்பிட்றது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து எனக்கு இந்த மாதிரி செடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வைப்பு கொடுக்கும். அதுக்காக தான் சின்ன சின்ன பாட்ஸ் எங்கே பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயுமே க்ரீனரிஸ் இருக்கிறது மாதிரி நல்லா க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது செய்யணும். அதே இது பட்ஜெட்டாக செய்யணும். ரொம்ப இதுக்காக நம்ம பைசா அழகு தேவை, நம்ம மனசுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணுன்றதுனால பைசா அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பேன். ஸோ டை ஆர்ட் வந்து நிறையா நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறப்போ நிறையா திங்ஸ் வந்துட்டு கொண்டு போக முடியாது. ஸோ செடியுமே வந்துட்டு இங்கே ரொம்ப வாக்கிங் போகிறப்பயே நிறைய வந்து சைட்லலாம் இருக்கும், டெக்கோர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கேம்ப் ஏரியான்றதுனால டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். அதை வச்சு தான் வீட்டுக்குள்ளே அழகுபடுத்தி வச்சுருப்பேன். க்ளீன் பண்ணி முடித்த கையோட பூஜை ரூம்லேயும் அந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஐடியா வந்து சரி டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுவோம் தான் நினச்சேன். விளக்கில் ஏன்னா ரொம்ப அழுக்காகாது. ஊர்லலாம் நிறைய பூ போட்டு சாமி கும்பிடுவோம், அங்கே பத்தி பழம் இதெல்லாம் நிறையா வைப்போன்றதுனால அதிகமாக வந்து அழுக்காகும். இங்கே வந்து எனக்கு அந்த அளவுக்கு அழுக்காகலை. ஏன்னா சின்ன ஏரியா அப்படின்றதுனால பிரசாதம் வைக்கிறதுனாலும் கீழே ஒரு டேபிள் போட்டு கீழே வந்து சின்ன தட்டு வச்சு அதில் தான் எந்த பிரசாதமும் படைக்கிறது. மேலே வந்து சாமி ஃபோட்டோ, அந்த விளக்கு மட்டும்தான் வைப்பேன். அதுவும் சின்ன சின்ன விளக்கு தான், பெரிய விளக்கெல்லாம் இங்கே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இங்கே எங்கேயும் ஏன்னா ஊரில் போனாலும் அங்கே சாமி கும்பிட்றதுக்கு வேணும். எப்படியும் ஊருக்கு வந்து நல்ல நாள் திங்க நாள் தான் போவோம். அங்கே விளக்கு போடணும் இல்லைங்களா? அதனால் குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு ரொம்ப அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஏற்றணும் இந்த விளக்கு கண்டிப்பாக அப்படின்ற விளக்கை மட்டும் இங்கே நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ரொம்பவே அந்த ஆயில் வந்து படிஞ்சிருந்துச்சு. ஸோ சோப் ஆயில் வச்சு கம்பினார் இல்லாமல் அந்த எக்ஸோ பாரோடையே வரும் பார்த்தீங்களா, ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரிக்கு அதை வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங் டைமே பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த ஃபுல் பேப்பரையும் மாற்றுறது மாதிரி வரும். இது டைல்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஏரியாவுக்கு இது நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூ கிளாத்து தான் எடுத்திருந்தேன். எனக்கு கரித்துணி யூஸ் பண்ணுறது அவ்வளோவா உடன்பாடு இல்லை. அதனால் வெட் டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இதை வச்சு தான் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் நல்லா கழுவி அதில் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது ரொம்பவே ஒரு ப்ளசண்ட் வைப் கிடைக்கும் நமக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் வீடு அலங்கரித்து பார்க்குறது, எனக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரியான செயல்கள் பண்ணுறது, இதிலேருந்து தான் என்னுடைய கவனம் வந்து அதிகமாக போகும். யாருக்கு தான் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சொல்லுங்களேன். எந்த மாதிரி ஒரு வகையில் ஹெல்த் இஷ்யூ இருக்கும், ஃபேமிலி இஷ்யூ இருக்கும், மணி இஷ்யூ இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டோன்னா எல்லோரும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் ஏதாவது ஒரு இதுக்குள்ளே நம்ம கமிட் ஆகி தான் இருப்போம் இல்லைங்களா. நிறைய காசு இருக்கும், ஆனால் அவங்க எதுவோ ஒன்று நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படுறது நம்ம தான் டைவர்ட் பண்ணி லைஃப்பை கொண்டு போகணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, டெய்லரிங்,
ஆர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது சாங் கேட்குறது, பீஸ்ஃபுல்லாக தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு கொண்டு போங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக நடக்க பிடிக்கும், பீஸ்ஃபுல்லாக எனக்கு எதுவுமே வராதுப்பா, அமைதியாக இருந்தால் எனக்கு பிடிக்கும்னா யோகா பண்ணலாம். மார்னிங் வந்து நீங்களே ஒரு கால்குலேஷன் வச்சுட்டு மார்னிங் ஒரு 1 ஹவர் நடக்கிறது, ஈவினிங் ஒரு 1 ஹவர் மாடி டெர்ரஸ்லேயே வந்து நீங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை டைவர்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை ரொம்ப என்ஜாயபிளாக கொண்டு போகலாம். ஃபைனலி நல்லா விளக்கெல்லாம் கழுவி பித்தாம்பரி பவுடர் போட்டு கழுவி ரொம்பவே பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீன் லுக்காக இருந்துச்சு. என் கண்ணே பற்றும் போல் அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. சாமி ஃபோட்டோக்கு எல்லாம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டேன். அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த மாதிரி மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு மஞ்சள், குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. கீப் சப்போர்ட்டிங்.